நமது வீடுகளில் இருக்கும் இந்த மின்காட்டிக்கும் புவியின் வட மற்றும் தென்முனையில் ஒளிரும் அரோரா ஒளிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சரி, வாருங்கள் அதை பார்ப்போம். பொதுவாக பொருட்கள் எந்தெந்த நிலைகளில் இருக்கிறது? திடநிலையில், நீர்ம நிலையில், வளிநிலையில். திடநிலையில் இருக்கும் பொருட்கள் இறுக்கமாகவும் வடிவம் மாறாமலும் அப்படியே இருக்கும். அதாவது திடநிலையில் உள்ள பொருட்களின் அணுக்கள் அசையாமல் அப்படியே இருக்கும். அதனால் அதன் வடிவமும் மாறாது. அதுவே நீர்ம நிலையிலுள்ள பொருட்களின் அணுக்கள் அசைந்து கொண்டே இருக்கும். அதனால் அதன் வடிவமும் மாறுகிறது. அதேபோல்தான் வளிநிலையில் உள்ள பொருட்களின் அணுக்களும் மிக வேகமாக அசைந்து கொண்டிருப்பதால் அதன் வடிவமும் மாறிக்கொண்டே இருக்கும். பொருட்கள் இந்த 3 நிலைகளில் இருப்பதை தீர்மானிப்பது எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அணுக்களுக்கு இடைப்பட்ட இயக்க ஆற்றல். இந்த இயக்க ஆற்றலை பொறுத்துதான் பொருட்களின் நிலைகள் மாறுகிறது. இங்கு பாருங்கள், இந்த பனிக்கட்டி திடநிலையில் இருக்கிறது. இதன் வெப்பநிலையை அதிகரிக்க அதிகரிக்க திடநிலையில் இருக்கும் பொருள் முதலில் நீர்ம நிலைக்கு மாறுகிறது. பிறகு வளிநிலைக்கு மாறுகிறது. அதாவது நீராவியாக மாறுகிறது. இது எங்கிருந்து இயக்க ஆற்றலை பெறுகிறது? வெப்பத்திலிருந்து இயக்க ஆற்றலை பெறுகிறது. சரி, இயக்க ஆற்றல் என்றால் என்ன? இந்த பந்தை பாருங்கள், நான் மேலிருந்து கீழே விடுகிறேன். கீழே விழுகிறது. இப்படி விழும்பொழுது இந்த பந்தில் இருக்கும் ஆற்றல் தான் இயக்க ஆற்றல். இந்த அணுக்களுக்கு வெப்பத்தின் மூலமாக இயக்க ஆற்றல் கிடைக்கிறது. அணுக்கள் வேகமாக இயங்க இயங்க அதனுடைய வடிவமும் மாறிக்கொண்டே இருக்கும். சரி, பொருள் 3 நிலைகளில் இருப்பதை பார்த்தோம். திடநிலையில், நீர்ம நிலையில், வளிநிலையில். அதேபோல் 4வதாக ஒரு நிலை இருக்கிறது. அதன் பேர்தான் மின்ம நிலை. இந்த அண்டத்தின் 99.9% பொருட்கள் மின்ம நிலையில்தான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக புவியின் வட மற்றும் தென்முனையில் ஒளிரும் அரோரா ஒளியும் இந்த மின்ம நிலையில் உள்ள பொருள்தான். அதாவது ஞாயிறுமிடமிருந்து வரும் வெப்பக்காற்றில் உள்ள அயனிகள் நம் அயனி மண்டலத்தில் உள்ள உப்பிரப்பு வளி மற்றும் உயிர்வளி அணுக்களுடன் மோதுவதால் அங்கு அயனியாக்கம் நடைபெறுகிறது. அந்த அயனியாக்கம் நடைபெறும் பொழுது வளிகளின் அணுக்களின் எதிர்மின்னிகள் கிளர்ச்சி அடைகின்றன. கிளர்ச்சியடைந்த எதிர்மின்னிகள் மீண்டும் தரைநிலைக்கு வரும் பொழுது அங்கு ஒளியை வெளியிடுகிறது. அந்த ஒளிதான் இந்த அரோரா ஒளி. உயிர்வளி மின்ம நிலையை அடையும் பொழுது பச்சை ஒளி ஏற்படுகிறது. உப்பிருப்பு வழி மின்ம நிலையை அடையும் பொழுது ஊதா ஒளி ஏற்படுகிறது. சரி, அயனி என்றால் என்ன? அயனி என்பது ஓர் அணுவின் அதற்குரிய எதிர்மின்னிகள் கூடுதலாகவோ அல்லது குறைச்சலாகவோ இருப்பதுதான் அயனி எனப்படும். சரி, அரோரா ஒளிக்கும் வீட்டில் இருக்கும் இந்த மின்காட்டிக்கும் எப்படி ஒற்றுமை உண்டு? அரோரா ஒளியில் எப்படி உயிர்வளி மற்றும் உப்பிரப்பு வழி அயனியாக்கம் அடைகிறதோ அதுபோல வீட்டில் இருக்கும் இந்த மின்காட்டியில் உள்ள நியான் விளக்கிலும் நியான் வழி இருக்கிறது. இந்த நியான் வழியும் அயனியாக்கம் அடைவதால் தான் நமக்கு ஒளி கிடைக்கிறது. அதாவது இங்கு நியான் வழி மின்ம நிலையில் இருக்கிறது. அரோரா ஒளியில் உயிர்வளியும் உப்பிருப்பு வழியும் மின்ம நிலையில் இருக்கிறது. சாதாரணமாக நாம் நினைக்கும் இந்த மின்காட்டிக்கும் புவியின் வடமுனையில் மிக அழகாக ஒளிரும் அரோரா ஒளிக்கும் எப்படி ஒற்றுமை இருக்கிறது பார்த்தீர்களா?